வணக்கம். சொல்ல மறந்த கதையில் எனக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே சிரிப்பு வருது. ஏன்னா இது ஒரு உண்மையான வீர தளபதியை பற்றிய கதை. ஆனால் இன்னைக்கு தளபதியின் பேர் வச்சுக்கிட்டு அவன் பண்ணுற அட்டகாசங்களை பார்க்கும்போது சிரிப்பு வராமல் வேறு என்ன செய்யும் சொல்லுங்கள். உங்களுக்கும் நான் சொல்லி முடிச்சப்பறம் பாருங்கள், இவன் தளபதியா இல்லை இப்போ தளபதியின் பேர் வச்சுட்ருக்கவன் தளபதியான்னு உங்களுக்கு தெரியும். கதையை சொல்லட்டுமா உங்களுக்கு நேரடியாக சொல்லிடுவோம். இது எப்போ நடந்த கதைன்னா கிட்டத்தட்ட ஒரு 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 11ஆம் நூற்றாண்டில் நடந்த கதை. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ராஜேந்திர சோழனுடைய காலத்தில். நம்ம ராஜேந்திர சோழன் நமக்கு தெரியும், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய பட்டியல்கள்லாம் இருக்குது அவர் பேரில். சரி, கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த கங்கை கொண்ட போரை ராஜேந்திர சோழன் நேரடியாக போய் நடத்தினாரா? கங்கை கரை வரை இருந்த நாடுகளை நேராக போய் களத்தில் இறங்கி வென்றாரா? அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வந்தாரான்னு இல்லை. அவர் அனுப்பினார், அவர் படை அனுப்பினார். அவர் படை போச்சு, ஜெயிச்சுது. அவங்க அப்பா காலத்தில் போரில் அவர் ஈடுபட்டார். சாளுக்கியர்களோட போரில் ஈடுபட்டார், பாண்டியர்களோட போரில் ஈடுபட்டார். அவங்க அப்பா காலத்தில் நடந்த எல்லா போர்களிலும் களத்தில் முன்னாடி நின்றார். இவர் அரசரான பிறகு அவர் நேரில் போரில் ஈடுபட்டது குறைவு. ஆனால் போருக்கான வியூகங்களை வகுப்பார், போருக்கான தந்திரங்களை வகுத்து கொடுப்பார். எந்த போரை யார் நடத்தணுங்கிறத முடிவு செய்வார். இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் அப்படிம்பார்ல வள்ளுவர். அது மாதிரி எந்த போருக்கு யார் லாயகு, எங்கே வரைக்கும் போர் புரியணும், எவ்வளோ பெரிய போர், இந்த போரை யார் நடத்தணும், அந்த போரை யார் நடத்தணும், பாண்டியரோடு போர் புரியணும், அதுக்கு யார் தயார், இலங்கையில் போய் கப்பலில் போய் போர் புரியணும், யார் அதுக்கு சரியான ஆள், கடல் கடந்து போய் பர்மாவை போய் அட்டாக் பண்ணணும், மலேசியாவை போய் அட்டாக் பண்ணணும், இந்தோனேஷியாவை அட்டாக் பண்ணணும், இதுக்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணார். அந்த மாதிரி அவர் எல்லா பெற்ற வெற்றிகள் எல்லாத்தையும் விட கங்கை வெற்றியை தான் பெருசாக சொல்கிறாரு. கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிறத பெருமையாக சொன்னார். அவருடைய வரலாற்றில் அவர் பெருமையாக சொல்லிக்கிட்டது கங்கையை ஜெயிச்சது தான். அதனால தான் தன்னுடைய தலைநகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு வச்சார். அவர் வெட்டின ஏரிக்கு சோழ கங்கம் அப்படின்னு பேர் வச்சார். பல ஊர்களில் கங்கை கொண்டான்னு இப்போ நீங்கள் ஊர்கள் இப்போ கூட இருக்குது. நீங்கள் தமிழ்நாடு முழுக்க பல ஊர்களில் கங்கை கொண்டான்னு. ஏன்னா அதை அவர் அவ்வளோ பெருமையாக நினைச்சார். சரி, அப்படி அவர் பெருமையாக கருதிய அந்த போர்க்களத்தில் அவருக்கு வெற்றி தேடி கொடுத்தது ஒரு வீர தளபதி, ஒரு ரியல் தளபதி. ரியல் தளபதி இல்லை, ரியல் தளபதி. அந்த தளபதியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கதையில். அந்த தளபதி பேர் அரையன் ராஜராஜன். அரையன்னா நமக்கு எல்லாருமே சரியும் சிற்றரசன். ராஜராஜன்கிறது அவர் பேர். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா சாத்தமங்கலம் அப்படிங்கிற ஊர். அந்த சாத்தமங்கலத்தை அவங்களுடைய கல்வெட்டு எப்படி சொல்லுதுன்னா, சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய திரைமூர் நாட்டில் உள்ள சாத்தமங்கலத்தில் பிறந்தார் அப்படின்னு சொல்லுகிறார். அவர் ராஜேந்திரனுடைய ஆட்சியில் படைகளின் தலைமை தளபதியாகவும் இருந்தார். எப்படி பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரனுடைய 10வது ஆட்சி ஆண்டில் சாளுக்கியர்கள் திரும்பவும் படையெடுக்கிறாங்க. அதாவது கிபி 1019ஆம் ஆண்டில் ஒரு சாசனம் சொல்லுகிறது இந்த படையெடுப்பு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாளுக்கிய நாட்டின் அரசனாக அந்த ஜெயசிங்கன் என்னன்னா, தன்னை என்ன சொல்லிக்கிட்டான்னா, ராஜேந்திரன் அப்படிங்கிற யானைக்கு சிங்கம் மாதிரியானவன் அப்படின்னு அவனை சொல்லிக்கிட்டான். அந்த சாளுக்கிய மன்னன் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டான். இப்போ சில பேர் தன்னைத்தானே தளபதின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான். அந்த ஜெயசிம்மன் என்ன பண்ணான் அப்படின்னா, சோழ நாட்டின் எல்லை பகுதியாக இருந்த பல்லாரி, மைசூர், இப்போ இருக்குல்ல பல்லாரியும் மைசூரும், இதெல்லாம் அன்னைக்கு சோழ நாட்டின் எல்லை. நம்ம கையில் இருந்த இடங்கள் கர்நாடகத்தில் இருக்கிற பல்லாரியும் மைசூரும், இதெல்லாம் நம்முடைய சோழ நாட்டின் பகுதிகள். இதை அந்த ஜெயசிம்மன், சாளுக்கிய மன்னன் ஜெயசிம்மன் கைப்பற்றிக்கிட்டான். சரி, அவனுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் வாங்கடா அப்படின்ட்டு ஒரு படையை அனுப்புனார் ராஜேந்திர சோழன். அந்த படைக்கு தலைமை தாங்கி போனவர் இந்த அரையன் ராஜராஜன் தான். எங்கே நடக்குது போர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முயங்கி அப்படிங்கிற ஒரு இடம். அந்த முயங்கியில் கடுமையான போர். அந்த போரில் அரையன் ராஜராஜனுடைய தாக்குதலையும் அவருடைய வியூகத்தையும் சமாளிக்க முடியாமல் சாளுக்கிய படை பின்வாங்கி ஓடிருச்சு. சாளுக்கிய நாட்டில் இருந்து நிறைய பொருள் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு கொண்டு வந்தார் அரையன் ராஜராஜன். கொண்டு வந்து நம்ம ராஜேந்திர சோழனிடம் கொடுத்தார். இப்படி வெற்றி பெற்று வந்தனால அரையன் ராஜராஜனுக்கு ஜெயசிம்மன் குலகாலன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார் ராஜேந்திர சோழன். ஜெயசிம்மனுடைய குலத்திற்கு காலன் போன்றவங்க குலத்தையே அழிக்கிற யமன் மாதிரியானவர் அப்படின்னு கொடுத்தாரு. இது ஒரு பக்கம். இதுதான் அந்த அவரை பற்றிய சொல்லப்படுகின்ற முதல் போர். இதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு கேட்டா,
இந்த ஜெயசிம்மனோடு கூட்டு சேர்ந்து அந்த போர் நடந்ததில் முயங்கி போர், அதில் சேர்ந்துக்கிட்டு இந்த கீழை சாளுக்கியர்கள் இருந்தார்கள். மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் விஷ்ணுவர்தன், விஜயாதித்தன், அவன், கலிங்கர், ஒட்டர், இவங்க எல்லாரும் தான் அந்த படையில் ஜெயசிம்மனுக்கு படை உதவி செஞ்சுருந்தாங்க. அதனால என்ன செஞ்சாங்க, ஜெயசிம்மனை முறியடிச்சா மட்டும் பத்தாது, அவங்க கூட சேர்ற அளவுக்கு துணிச்சல் வருதில்ல, சோழர்களை எதிர்க்கிற அளவுக்கு துணிச்சல் வருதில்ல, இவங்க எல்லாருக்கும் நம்ம வலிமையை காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர சோழன் என்ன பண்ணாரு, வடக்க வரைக்கும் படையெடுத்து நம்ம யாருங்கிறத நிரூபிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு ஒரு படையோட அரையன் ராஜராஜனோடு. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த சாளுக்கிய போர் அப்பதான் முடிஞ்சிருக்குது, முடிஞ்ச கையோடு தொடங்கினார்கள் அடுத்த படையெடுப்பு. நீங்க அங்கதான் அரையன் ராஜராஜனுடைய வீரத்தையும் அவருடைய அயராத உழைப்பையும் பார்க்கணும். 10ஆம் ஆட்சி ஆண்டுல 1020 தொடங்குகிறது போர். அந்த போர்க்களத்தில் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சு திரும்ப வர்றாங்க, வந்து கொடுத்துட்டு அடுத்து ஓய்வில்லை, வடக்க படையெடுப்பு. வடக்க போறதுன்னா எப்படின்னா, குதிரைப்படை போகும், யானைப்படை போகும், காலாட்படை போகும். அப்ப நடந்துதான், கிட்டத்தட்ட நடந்துதான் போகணும். குதிரை ஓடுற வேகத்துக்கு வீரர்கள் ஓட முடியுமா? நடந்துதான் வருவாங்க. இப்போ வீரர்கள் நடந்து வரக்கூடிய அந்த வேகத்துக்கு இணையாத்தான் குதிரைகளையும் யானைகளையும் நடத்த முடியும். இங்க இருந்து, அதாவது நீங்க காஞ்சிபுரத்திலிருந்து படை கிளம்புகிறது, கிளம்பி எங்க வரைக்கும் போகணும், இன்னைக்கு கொல்கத்தாவை தாண்டி பீகார் வரைக்கும் போகணும். எவ்வளவு தூரம் பாருங்க, இவ்வளவு தூரத்தை நடந்தே கிடக்கணும். நடந்துன்னா சும்மா டூர் மாதிரி நடந்து போறதெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்ம டிராவல் விளாக் போடுறாங்கல்ல, அது மாதிரி டிராவல் விளாக்லாம் கிடையாது. அது வழி நெடுக சண்டை, எதிரிகள் வருவான், அங்கங்க போரிடணும், சண்டை போடணும், எதிரி நாட்டுக்குள்ள புகுந்து போகணும், எதிரியை கைப்பற்றி அடக்கி அவனுக்கு வலிமையை நம்ம காட்டிட்டு அவனை தனக்கு கீழ்ப்படிய வச்சுட்டு, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு வேணும். படையினா சும்மா சாதாரண ஒரு 10,000 பேர் 20,000 பேர்லாம் கிடையாது, லட்சக்கணக்கில் இருந்தாங்க படைங்கிறது. ஒரு 6 லட்சம் 7 லட்சம் பேர் 10 லட்சம் பேரோடு படையெடுத்தாருன்னு சொல்லி கல்வெட்டு சொல்லுகிறது. ஒரு 10 லட்சம் பேரை கூட்டு போகணும்னா அவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடணும், அவ்வளோ பேருக்கு ஆயுதம் வேணும், இந்த ஆயுதங்களை கொண்டு போகணும், இதை பராமரிக்கணும், சாப்பாடு போடுறதுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் வேணும், பொருள்கள் வேணும், யானைக்கு சோறு போடணும், சாப்பாடு வைக்கணும், குதிரைக்கு தீவனம் வைக்கணும், இவ்வளோ பேருக்கு தண்ணி வேணும், இவ்வளவு பேரும் தங்குவதற்கான கூடாரங்கள் அடிக்கணும், எவ்வளவு வேலை இருக்குன்னு பாருங்க. ஒரு படையை நடத்திட்டு போறதுன்னா சும்மாவா என்ன? ஒரு நகரையே இடமாற்ற மாதிரி, ஒரு ஆள்கள் இடமாற்றி, அதுவும் வீரர்களின் உற்சாகம் வடிஞ்சிடக்கூடாது. வீரர்கள் உற்சாகமா போரிடணும். வீரர்களின் ஊக்கம் தணிஞ்சு போச்சுன்னா படை தோத்துரும், படையெடுத்ததுடைய நோக்கமே அடிபட்டு போகும். இப்படி ஒரு படையெடுப்பை எப்படி வெற்றிகரமாக நடத்தினாங்க அப்படிங்கிறத அடுத்ததுல சொல்றேன். நன்றி, வணக்கம்.